இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரூ லவ் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை தவழ்ந்துற ஏஜில் இருக்கும், தவழ்ந்து ஓட்டிகிட்டு இருக்குமா. அதனால் அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்துடுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தின்னு அப்படியே ஓடிட்டு விளாண்டே இருப்பான். திருப்பி என்ன பண்ணுவான்னா, நின்றுட்டே இருப்பான். திருப்பி தொப்புன்னு அப்படியே கீழே உட்காருவான். உட்காந்ததும் உடனே அவங்க அம்மா வந்து அப்படியே ஓடி வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு நின்றுட்டுருந்தா டப்புன்னு கீழே இப்படி சிட் பண்ணுவான். அப்போ உட்காருவான், அப்புறம் எழுந்து நிற்பான். அது மாதிரி மட்டும் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி, என்னென்னா நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்களா. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி, எப்பொழுதும் குழந்தைங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மனசும் கண்ணுமே அவங்கக்கிட்ட தான் இருக்குமா. கண் பார்வையுமே இது மாதிரி வந்து மனசுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குமா. தூரத்தில் இருந்தால் மனசு மட்டும் யோசிச்சுட்டே இருக்குமா. பக்கத்தில் இருந்தால் பார்வையோட அந்த என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி லவ் நம்ம லைஃப்பில் கிடைச்சா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பேரண்ட்ஸுங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் லைஃப் பார்ட்னரும் அது மாதிரி இருந்தால் லைஃப் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்க.